திருப்பலி முன்னுரை. இன்று அன்னையாம் திரு அவை இயேசு, மரியா, யோசேப்பு இவர்களின் திருக்குடும்ப பெருவிழாவை சிறப்பிக்கிறது. இத்திருக்குடும்ப பெருவிழாவை சிறப்பிக்க யோபு அன்பேத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். குடும்பம் என்பது கோவில். இது அன்பின், மகிழ்ச்சியின், உறவின், பகிர்வின், விட்டு கொடுத்தலின், நம்பிக்கையின் பிறப்பிடம். திருக்குடும்பம் இதற்கு சிறந்த சான்று. திருக்குடும்பத்தின் தலைவர் யோசேப்பு நீதிமானாகவும் கடின உழைப்பாளியாகவும் நேர்மையாளராகவும் பொறுமை குணம் கொண்டவராகவும் அமைதியின் இருப்பிடமாகவும் இறை திட்டத்திற்கு பணிந்தவராகவும் இருந்தார். ஒவ்வொரு கணவரும் இத்தகைய நற்பண்புகளை கொண்டு வாழ வேண்டும். ஒவ்வொரு மனைவியும் அன்னை மரியாவிடம் மிளிர்ந்த தாழ்ச்சி, எளிமை, ஆடம்பரமில்லாத வாழ்வு, அதிர்ந்து பேசாத குணம், ஆழமான அன்பு, இறை திட்டத்திற்கு ஆம் என்று பணிதல் போன்ற பண்புகளை தனதாக்கிட வேண்டும். குழந்தைகள் இயேசுவை போன்று அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஜெபமாலை, குடும்ப ஜெபம், திருப்பலி என இறை பக்தியில் வளர்ந்து நமது குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாற வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய யோபு அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், தொழில் விருத்திக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களின் உடல்நல சுகத்திற்காகவும், வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், குடும்பங்களின் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் மரிய அந்தோணி மிக்கேல் குடும்ப நலனுக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், விவசாயம் கால்நடை செழித்தோங்கிடவும், மகன் மகள் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும், பேரன்கள் படிப்பிற்காகவும், நினைத்த காரியம் விரைவில் கைகூடவும், மரித்த லூர்து அந்தோணியம்மாள் மரிய அன்னப்பாக்கியம் ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஜெபிக்கிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி தந்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாயிருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது திருநாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பெருக
எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரிடம் அழுது மன்றாடி குழந்தையை வரமாக பெற்ற அன்னா தன் மகன் சாமுவேலை ஆண்டவருக்கே காணிக்கையாக்கி ஆண்டவரிடம் தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. வாக்கு மாறாத இறைவனிடம் நாமும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தீர்மானம் எடுத்தவாறு முதல் வாசகத்தை கேட்போம். இறைவாக்கினர் சாமுவேலுக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 20 முதல் 22 மற்றும் 24 முதல் 28. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறைந்ததும் அவனை எடுத்து செல்வேன் என்று சொன்னார்.
அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவில் இருந்த ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளைகளை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, மீது ஆணை, என் தலைவரே, திருமுன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளோடு இணைந்திருப்பவர்கள் அன்பை அடித்தளமாகவும் படைப்பு அனைத்தையும் நேசிப்பவர்களாகவும் அனைத்திற்கும் நன்றி சொல்பவர்களாகவும் மற்றவர்களை வாழ வைப்பவர்களாகவும் இருப்பார்கள்.
ஏனெனில் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் என்று கூறி இறைவனோடு இணைந்து வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 21 முதல் 24 முடிய. யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 21 முதல் 24 முடிய. நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். ஆண்டவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்வோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு இயேசு அவர்களுடன் சென்று
நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளிலே திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. குடும்பம் கடவுளுடைய கொடை. குடும்பம் ஒரு புதையல். குடும்பம் ஒரு திரு அவை. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். இப்படி குடும்பத்தை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த குடும்பம் அனைத்தும் இணைந்து நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறதா, அல்லது நாம் குடும்ப வாழ்க்கையை ஏற்றிருக்கிறோமே, இந்த குடும்ப வாழ்க்கையிலே நான் வாழ்கின்ற ஒரு வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாகத்தான் மாறுகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. திருப்பாடல் 128 குடும்பத்தை பற்றி அருமையான ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த குடும்பம் கடவுளுக்குரிய குடும்பமா? பல நேரத்தில் நம் குடும்பம் திருக்குடும்பமாக மாற வேண்டும். குடும்பம் எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது? ஆலயத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. எப்போது ஒரு இளம்பெண்ணும் ஒரு இளைஞனும் ஆலயத்தில் வந்து தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்து கடவுள் முன்னிலையில் நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்கின்றோம் என்று வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் வருகின்ற போது இருவராகத்தான் வருகிறார்கள். ஆனால் செல்கின்ற போது கடவுள் அவருடைய கரங்களை பிடித்து கொடுத்திருக்கின்றார். எனவேதான் இந்த குடும்பம் கடவுளால் இணைக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். எனவேதான் திருமணத்தின் அன்று நாம் வாசிக்கக்கூடிய வாசகங்கள் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருப்பதாக என்று நாம் வாசிக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி நம்முடைய தாய் திரு அவையிலே குடும்பம் என்பது ஏதோ விபத்தினால் இணைக்கக்கூடியதல்ல, மாறாக கடவுள் நினைத்திருக்கின்றார். கடவுள் நினைப்பதனால்தான் இந்த குடும்பம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற மேலான ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவேதான் எங்கெங்கோ திருமணம் நடக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவருமே ஆலயத்தில் வந்து நாம் திருமணத்தை ஏற்று நடத்துகிறோம் என்றால் காரணம் ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய திருமணத்தை ஏற்றி வழி நடத்தக்கூடியவர் கடவுள். கடவுள்தான் இணைக்கின்றார். கடவுளுடைய அருள் பிரசனம் தான் எங்களை எல்லாம் இணைக்கிறது என்ற அந்த உணர்வோடு தான் இந்த திருமணத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்கிறார்கள். பல்கலைக்கழகம் என்று சொல்கின்ற பொழுது பலவிதமான துறைகள் இருக்கின்றது. அந்த துறைகளிலே நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். அதே போலதான் குடும்பத்திலே நாம் நிறைய காரியங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அன்பை கற்றுக்கொள்ளலாம், சமாதானத்தை கற்றுக்கொள்ளலாம், பகிர்வை கற்றுக்கொள்ளலாம், மன்னிப்பை கற்றுக்கொள்ளலாம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை கற்றுக்கொள்ளலாம், அடுத்தவர்களை பாராட்டக்கூடிய உயர்ந்த எண்ணத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்படி குடும்பத்திலே பலவிதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதால் தான் குடும்பத்தை பல்கலைக்கழகம் என்று நாம் சொல்லி வாழ்த்துகின்றோம். அதே நேரத்திலே இந்த குடும்பம் இன்றைய நாளிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு குடும்பம் முன் உதாரணமாக கொடுக்கப்படுகிறது. அதுதான் திருக்குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் திருக்குடும்பம் என்பது என்ன? ஆண்டவருடைய பிரசனத்தை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய குடும்பம், ஆண்டவருடைய பிரசனத்தை நிறைவாக ஏற்றிருக்கக்கூடிய குடும்பம், அதுதான் திருக்குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா, அல்லது வேறு யாரும் நமது குடும்பத்தை ஆண்டு வழி நடத்துகிறார்களா? ஆண்டவர் இயேசு இருந்தார் என்றால் நம் குடும்பம் நிச்சயமாக அது திருக்குடும்பமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் பல நேரத்திலே நம்மை வழிநடத்த வரக்கூடிய இறைவனை நாம் தூக்கி எறிந்துவிட்டு வேறு யாரோ ஒருவருக்கு நாம் முன்னிலைப்படுத்துகின்ற போது அந்த குடும்பம் தெருக்குடும்பமாக மாறிவிடுகின்றது. குடும்பம் என்பது மண்ணுலகிலே குடும்பமாக இருக்க வேண்டும். பவுலடியாருடைய வாஞ்சைக்குரிய வார்த்தைகள்,
மண்ணுலகில் ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாக இருக்கட்டும் என்பதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குடும்பத்தை பற்றி தான் நாம் சிந்திப்பதற்காக இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே சாமுவேல் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம். சாமுவேலின் தாயார் அன்னா, அவளுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் குழந்தை இல்லாத ஒரு சூழல். குழந்தை இல்லாத ஒரு சூழலிலே அவள் அடைக்கலம் புகுந்தது ஆண்டவரிடம் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் என் கற்பப்பையை அடைத்து விட்டார், என் மீது இரக்கம் காட்டவில்லை, என் மீது கருணை காட்டவில்லை என்று சொல்லி ஆண்டவரை விட்டு அவள் விலகி ஓடி செல்லவில்லை. மாறாக ஒரு நல்ல தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னா மிகச்சிறந்த முன் உதாரணமாக இருக்கின்றார். ஆண்டவரோடு போர் புரிகின்றாள், ஆண்டவரோடு அவள் போரிடுகின்றாள். எதற்காக? ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும், என் குடும்பத்திலே சந்தோஷம் இருக்க வேண்டும், என் குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக ஆலயத்திலே அல்லும் பகலும் இருந்து ஜெபிக்கின்றார். அதாவது மனம் கசந்து அழுது புலம்பக்கூடிய ஒரு தாயாக பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக இந்த அன்னாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்றால், நமக்கு எந்த சூழல் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவருக்குள் இருப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆனால் பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன, ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்துவிட்டது என்றால் உடனடியாக நாம் செய்யக்கூடிய காரியம் ஆலயத்திற்கு செல்வது தடைபட்டு போய்விடுகிறது. நான் ஆலயத்திற்கு செல்ல மாட்டேன், எவ்வளவு காலம் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இறைவனிடமிருந்து அருள் வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருப்பும் அர்ப்பணிப்பும் மிகவும் தேவையான ஒன்று. நான் ஆண்டவருக்காக காத்திருப்பேன். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல, ஆண்டவருக்காக அவளோடு நான் காத்திருக்கின்றேன், அவரும் என்னை கனிவோடு கண்ணோக்கினார். இந்த அண்ணா எத்தனை வருடங்களாக ஜெபித்திருப்பாள், எத்தனை வருடங்களாக கண்ணீர் விட்டு அழுதிருப்பாள். மற்றவர் என்னவனாலும் நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அந்த விண்ணப்பத்தையே நான் நாடி தேடுவேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அந்த விண்ணப்பத்தையே நான் நாடி தேடுவேன். பிரியமானவர்களே, கடவுள் கொடுக்கக்கூடியவர். நாம் கடவுளை தொந்தரவு செய்து கொண்டே இருப்போம். மனம் தளராது ஜெபித்த அன்னாவை போல நம்முடைய வாழ்க்கையிலே அருள் வளங்களையும் பொருள் வளங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அமர வேண்டும். யார் எது வேண்டுமெனாலும் சொல்லலாம், இந்த உலகம் நம்மை தூற்றலாம், இந்த உலகம் நம்மை வெறுக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை ஒருபோதும் வெறுப்பதில்லை, கடவுள் நம்மை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. கண்ணீரோடு விதைத்தவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்தார்கள். நாம் கண்ணீரை விதைக்கின்ற பொழுது அக்களிப்போடு அறுவடை செய்வதற்கு கடவுள் நம்மை தயார் செய்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 34 எடுத்து நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாரை ஆண்டவர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அன்னா எதிலே குறைவுபட்டால்? ஒன்றிலும் குறைவுபடவில்லை. ஆனால் அன்னாவுக்கு விஷயம் தெரிந்திருந்தது. எப்படியாவது ஆண்டவரிடம் வந்து ஆசீர்வாதத்தை என்னால் பெற முடியும். பிரியமானவர்களே, மனம் தளராது ஜெபிக்கக்கூடிய அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் தளராது. அவருடைய கணவர் எல்கானா வந்து சொல்கிறார், அண்ணா, நீ ஒவ்வொரு நாளும் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறாய், எனக்கே சங்கடமாக இருக்கிறது, உன்னை பார்ப்பதற்கு பாவமாக இருக்கிறது, விட்டுவிடு, நல்ல கணவன் நான், 10 பிள்ளைகளுக்கு சமம், பிள்ளை என்று சொல்லி நீ ஒருபோதும் கவலைப்படாதே. ஆறுதலான வார்த்தை தான், அன்பான கணவர் தான். இப்படிப்பட்ட ஒரு கணவர் இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிலுவையும் என்னால் தூக்கி கொண்டு போக முடியும். ஆனால் நான் ஆண்டவரிடம் ஜெபித்திருக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு கொடுக்க வேண்டுமே, நான் ஜெபிப்பதை நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு கேட்டு எனக்கு அருள் தர வேண்டுமே, அதற்காக நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே நான் ஜெபிப்பேன் என்று சொன்ன அன்னாவை போல நம்முடைய மனநிலை மாற வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெற்றி பெற்றது யார்? அன்னா வெற்றி பெற்றால். யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் உருக்கமாக நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை வெற்றி கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த அன்னா என்ற பெண்மணி. அதே போல விவிலியத்திலே வாசிக்கின்றோம், புதிய ஏற்பாட்டிலே, இதோ என்னுடைய மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகியிருக்கிறாள் என்று ஒரு தாய் கேட்டபோது ஆண்டவர் என்ன சொன்னார்? பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்லை என்று சொன்னார். ஆனால் அவள் என்ன சொன்னால், பரவாயில்லை, அந்த உணவு எனக்கு தேவையில்லை, மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை எங்களுக்கு தாரும் என்று கேட்டபோது ஆண்டவரை வெற்றி கொண்ட ஒரு பெண், நம்பிக்கையினால், ஜெபத்தினால்.
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை வெற்றி கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஆண்டவரை வெற்றி கொள்வதற்கு என்னிடம் ஜெபம் இருக்கிறதா? ஆண்டவரை வெற்றி கொள்வதற்கு என்னிடம் நம்பிக்கை இருக்கிறதா? பல நேரத்திலே நாம் சோர்ந்து போன மக்களாக மாறிவிடுகின்றோம். ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? விவிலியம் சொல்கிறது, தன் மகன் மீனை கேட்டால் எந்த தகப்பன் தேளை கொடுப்பான்? அல்லது அப்பத்தை கேட்டால் எந்த தகப்பன் கல்லை கொடுப்பான்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சிந்தித்து பார்ப்போம். கடவுள் ஒருபோதும் இல்லை என்று சொல்வதில்லை. கடவுள் ஒருபோதும் இல்லை என்று சொல்வதில்லை. நாம் எவ்வளவு தூரத்து கேட்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் இரக்கப்படுகின்றார். அன்னாவின் மீது இரக்கம் கொண்ட கடவுள் இன்று நம் மீதும் இரக்கத்தை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றார். அதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? முதலிலே இறை அச்சத்தோடு வாழ வேண்டும். இன்னைக்கு இறை அச்சம் என்பது நம்முடைய மத்தியிலே குறைந்து போய்விட்டது. கடவுள் பயமே கிடையாது. என்ன கடவுள் பயம் கிடையாது? எதுனால இந்த உலகத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. கொலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. களவா? பிரச்சனை கிடையாது. என்ன நாளும் இந்த உலகத்திலே நமக்கு பிரச்சனை இல்லை என்பதை நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் விவிலியம் சொல்கிறது, வாழ்வினுடைய தொடக்கம் இறை அச்சம் என்று சொல்கிறது. கடவுளுக்கு பயப்படுகிறோமா? கடவுளுக்கு பயந்து நம்முடைய வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. இரண்டாவதாக, இந்த அன்னாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம், கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றாள். கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றாள். உலகத்திலே எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு முன்னிலை. நாம் கடவுளுக்கு முதன்மையான ஒரு இடத்தை கொடுக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு முதன்மையான ஒரு இடத்தை கொடுப்பார் என்பது உண்மை. மூன்றாவதாக, இந்த அன்னா வழியாக நாம் பார்க்கக்கூடிய காரியம், அன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றாள். தனக்கு கொடுத்த அந்த குழந்தையை ஆண்டவருக்கே திருப்பி கொடுக்கின்றாள். இன்று நாம் ஆண்டவருடைய கரங்களிலிருந்து எத்தனை நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம், எத்தனை நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுவைத்திருக்கின்றோம். அதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? அதற்கெல்லாம் நாம் ஆண்டவருக்கு புகழ் பாட வேண்டாமா? அதற்கெல்லாம் நாம் குடும்பமாக இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டாமா? பிரியமானவர்களே, ஆண்டவரை புகழ்வதும் ஆராதிப்பதும் அவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய கடமை. அதை தான் இந்த அன்னா பார்க்கின்றோம். இதற்கடுத்து அன்னா ஒரு அருமையான பாடலை பாடுவாள். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவள் புகழ்ந்து பாடுவாள். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இந்த அன்னாவிடமிருந்து இந்த 3 விதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், அன்பை பற்றி யோவான் குறிப்பிடுகின்றார். அன்பு என்றால் என்ன? அன்பு என்பது ஒரு சுயநலம் அல்ல. அன்பு என்பது ஒரு பிறர் நலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் எப்படி அன்பு செய்தார்? யோவான் நற்செய்தி 3:16 வாசிக்கின்றோம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கின்றோம். கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார். அந்த அன்பை எப்படி செய்தார்? கொடுத்து அன்பு செய்தார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலே வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும், கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவருமே அன்பு செய்துதான் வாழ்கின்றோமா என்றால் அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. இன்னைக்கெல்லாம் நாம் பார்க்குறோம், தனித்தனி ரூமு, தனித்தனியாகவே சாப்பிட்டு தனித்தனியாகவே தீவு மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரும் யாரோட பேசுறதில்ல. ஏன்பா உங்கள் அப்பா நல்லா இருக்காங்களா? எங்கள் அப்பாட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிட்டு சாமி, பேசுறது இல்லை. ஏன்யா? அவ்வளோதான் ஃபாதர், சண்டையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஆனால் பேசுறது கிடையாது. எங்கள் பிள்ளைகிட்ட பேசுனீங்களா? என் பிள்ளை எங்கே இருக்கானே தெரியாது. பல நேரத்திலே தனித்தனி தீவாக ஒரே குடும்பத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வது கூடிய காரியம் என்ன? குடும்பம் என்பது ஒரு அன்பினுடைய விளைநிலமாக மாற வேண்டும். குடும்பத்தில் அன்பு இல்லைன்னா அது சமூகத்தில் வெளிப்படாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இன்றைய 2வது வாசகம் நமக்கு குறிப்பிடுகின்றது. அதாவது சுயநலம் என்ற அந்த கூட்டை உடைத்து கொண்டு கிறிஸ்தவர்கள் இறை சமூகம் என்ற அந்த உணர்வோடு நாம் வருகின்ற பொழுது நம்முடைய சமூகம் அன்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாற முடியும். யோவான் குறிப்பிடுவது போல இந்த உலகமே ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலே தந்தையாம் கடவுள் மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் ஆவியால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை குறிப்பிடுகின்றது. ஆனால் இந்த அன்பால் இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பல நேரத்தில் வம்பு தான் பேசிகிட்டு இருக்கோம். அன்புக்கு பதிலாக வம்பு தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்குது. எதுக்கெடுத்தாலும் வம்பு. ஏன்?
எதற்கு என்று கேட்பதற்கு முன்னே பல நேரத்திலே அடிதடி என்று சொல்லி பல நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருமே இந்த வம்பை விடுத்து அன்பை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். அன்புதான் நம்முடைய வாழ்வினுடைய அச்சாரம், அன்புதான் நம்முடைய வாழ்வுக்கு ஊன்றுகோலாக இருக்க முடியும். அதைத்தான் இன்றைய 2வது வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வருகின்ற பொழுது அக்கறையுள்ள ஒரு குடும்பம், நாம் அக்கறையுள்ள குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாசரேத்து குடும்பம் சாதாரண ஒரு குடும்பம் அல்ல, மாறாக கடவுளை முன்னிலைப்படுத்தி அக்கறையோடு வாழ்ந்த குடும்பமாக பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு எருசலேமை தங்கிவிட்டார் என்று சொன்னவுடன் உடனடியாக அன்னை மரியாளும் சூசையப்பரும் இணைந்தே தேடுகிறார்கள், இணைந்தே தேடி செல்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைய நாம இணைந்து தேடி செல்கிறோமா அல்லது தேடிதான் செல்கிறோமா? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இந்த உலகத்தில் பிள்ளையை பெற்றுட்டோம், அது பாட்டு வளர்ந்துரும் என்று சொல்லி பல நேரத்தில் நாம் நிற்கின்றோம். இல்லை, அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பிலும் அந்த பிள்ளையினுடைய பராமரிப்பிலும் பெற்றோர்களுடைய கடமை என்பது அதிகமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே பிள்ளைகள் ஆழமான ஒரு தேடலில் ஈடுபட வேண்டும். அது என்ன தேடல்? பல நேரத்திலே பிள்ளைகள் அறிவை தேடி பெற்றிருக்கிறார்கள். செல்போனா எதனாலும் என்ன செய்யலாம், பிச்சு பயன்படுத்தலாம், அந்த அளவு இருக்கு. அதே போல என்ன ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பினாலும் எல்லாம் தெரியுது. ஆனா ஞானம் சம்பந்தமான காரியம் என்ன செய்யல, சுத்தமா பிள்ளைகளுக்கு தெரியல. வாங்கன்னு சொல்ல தெரியல, சாப்பிடுங்கன்னு சொல்ல தெரியல, அடுத்தவனை மதிக்க தெரியல. இப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் நாம் இயந்திரத்தனமாக உருவாக்கி வைத்திருக்கின்றோம். ஒருவேளை அறிவு தான் பிள்ளைகளுக்கு தேவை அப்படின்னா இன்னைக்கு எல்லா கம்ப்யூட்டருமே நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம். அல்லது இன்னைக்கு பார்க்குறோம், அறிவியலுடைய கண்டுபிடிப்புகள் எங்கேயோ போய்விட்டது, மனித மூளையை விட அதிகமாக போய்விட்டது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உணர்வுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் உணர்வு இருந்தது. அந்த உணர்வினால் தான், அந்த பாசத்தினால் தான் தன்னுடைய பிள்ளையை அவர்கள் எருசலேமில் தேடி சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய பிள்ளையை நாம் எந்த அளவுக்கு தேடி செல்கின்றோம், அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கான எந்த முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த மனிதராக வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். இன்று நம்முடைய பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்ப்பதே அரிதாகி போன ஒன்றாக இருக்கின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 128 சொல்வது போல, உம்முடைய இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடிகளாக மாற வேண்டும். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல சூழ்ந்திருக்க வேண்டும். இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பிரசனம் தேவை. அந்த பிரசனத்துக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். சீயோனிலிருந்து ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஆவியின் வல்லமையால்
நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். எம்மை மீட்க வந்த ஆண்டவரே, திரு அபை என்ற குடும்பத்தை வழிநடத்தும் தலைவர்களுக்கு ஆற்றலையும் ஞானத்தையும் தந்து காத்திடவும், திரு அவையின் அன்பும் ஒற்றுமையும் நிலவிடவும், சமத்துவமும் சகோதரத்துவமும் வழிநடத்திடவும், இந்த மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கும் அனைவரையும் காத்திடவும் வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களோடு பயணிக்கும் ஆண்டவரே, எங்கள் பங்கு என்ற குடும்பத்தில் உள்ள குடும்பங்களை ஆசீர்வதியும். பங்கிலுள்ள நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தின் மக்கள் என்ற உணர்வுடன் வாழவும், துவங்கியிருக்கிற இந்த யூப்பிலி ஆண்டில் எங்கள் நம்பிக்கை வாழ்விலும் ஆண்டவரை பற்றி அறிவதிலும் நாளும் வளரவும் வரம் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குட்டி திரு அவையாகிய எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து வரும் ஆண்டவரே, திரு குடும்பத்தில் நிலவிய அன்பு, அமைதி, பகிர்வு, இறைப்பற்று, நிறை குறையோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எனது குடும்பங்களிலும் நிலைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை குறைக்க வந்த ஆண்டவரே, எமது உலகில் பஞ்சம், போர், வன்முறை, நோய் அனைத்தும் நீங்கிடவும், வரம் புத்தாண்டு அனைத்து வளங்களையும் வாரங்களையும் தரும் ஆண்டாக மலர்ந்திடவும் தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். எமது வாழ்வில் நீர் செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். தூய தந்தையே, உம் திருமுன்னால் நம்பிக்கையோடு நாங்கள் அன்னாமை போல ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்ல குடும்பமாக எங்கள் குடும்பத்தை உயர்த்தியருளும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்தருளும். ஆண்டவரே, அருளும் சமாதானமும் மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பத்தில் இன்றும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஆண்டவரை, கொடையாக கொடுத்த அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வாழ்க்கையிலே இலக்குகளையும் நோக்கங்களையும் தெளிவாக தங்களுடைய வாழ்க்கையிலே தேர்ந்து கொண்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்த அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர், தூய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய யோபு அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் கருத்து கொடு ஜபிக்கக்கூடிய மரிய, அந்தோணி, மிக்கேல் இவருடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய லூர்து, அந்தோணியம்மாள், மரிய அன்னப்பாக்கியம் மற்றும் யாரும் நெய்யாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய் அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராயில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள்.
இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமேன்.
திருமண அறிவிப்பு. சிங்கம்பாறை பங்கு சிங்கம்பாறையில் வசிக்கும் தந்தை தைனிஸ் பீட்டர், தாய் பனிமேரி, இவரது மகன் அந்தோணி ராஜிற்கும் வாடியூர் பங்கு மரியாதைபுரத்தில் வசிக்கும் தந்தை அந்தோணிசாமி பால்ராஜ், தாய் மரியம்மாள், இவரது மகள் மரினாவிற்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 3வது அறிவிப்பு. திருமண நாள் ஜனவரி 3, இடம் மரியாதைபுரம். இந்த திருமணத்தில் ஏதேனும் விக்கிரங்கள் அறிந்தால் கணம் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். மேலும் வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமை காலை 6 மணி அளவில், செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி அளவில் அன்று புது வருட திருப்பலியாக 2024 ஆண்டு நிறைவடைந்து 2025 ஆண்டு புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேளையில் இரவு சரியாக 11 மணி அளவில் நன்றி வழிபாடு ஆரம்பமாகும். அதைத் தொடர்ந்து நற்கன்னை வழிபாடு, நற்கன்னை ஆராதனை, அது தொடர்ந்து திருப்பலியானது ஆரம்பமாகும். அதைத் தொடர்ந்து புது வருட புத்தாண்டு திருப்பலியானது ஆரம்பமாகும். புத்தாண்டு திருப்பலியை இளம்பெண்கள் சிறப்பிக்கின்றார்கள். அன்றைய நாளின் புத்தாண்டு திருப்பலியை இளம்பெண்கள் சிறப்பிக்கின்றார்கள். புத்தாண்டு திருப்பலி முடிந்த பின்பு அனைவருக்கும் உப்புமாவும் தேநீரும் வழங்கப்படும். அன்றைய நாளில் உப்புமாவும் தேநீரும் வழங்கப்படும். மேலும் புதன்கிழமை காலை சரியாக 8 மணி அளவில் நடைபெறும். புதன்கிழமை காலை 8 மணிக்கு திருப்பலி, வியாழக்கிழமை காலை 6 மணி, வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் மாலை சரியாக 7:30 மணி அளவில் நற்கன்னை ஆராதனை திருப்பலி நடைபெறும். சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். மேலும் பைபிள் டைரி வாங்க விரும்புகின்றவர்கள் 130 ரூபாய் கொடுத்து பைபிள் டைரி வாங்கிக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்றாடுவோமாக. கனிவு மிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளத்தால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அது நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
மகா பரிஸ்தேசுவிந்திரீர்தேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகா பரிஸ்தேசுவிந்திரீர்தேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகா பரிஸ்தேசுவிந்திரீர்தேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். இன்னாசியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். பிரான்சி சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். திருமலுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.